ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களான நம்ம எந்த ஒரு துன்ப காலத்திலையும் நம்மளுடைய மனது உடனடியா இறைவனை தாங்க போய் நாடுது. அந்த இறைவன் கிட்ட, அதாவது நம்ம இஷ்ட தெய்வம் இல்ல நம்ம குலதெய்வம் கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு இந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு, நான் உனக்கு இந்த நேர்த்தி கடன் செய்யறேன். 11 ரூபா உண்டியில போடுறதுல இருந்து 100 ரூபாய் இல்ல 2 நெய்தி போய் ஏத்துறது இல்ல வழி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது முதல் அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறோங்க. அப்படி வேண்டிக்கிற விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணின்றோம்னா அந்த நேர்த்தி கடனை செலுத்த மறந்துரும். அந்த நேர்த்தி கடனை செலுத்த மறந்துட்டா ஏதாவது தோஷம் ஏற்படுமா அப்படின்ற பயமும் நம்ம கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நீங்க நேர்த்தி கடனை மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல் மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற கோவிலுக்கு பத்தி தெரிஞ்சுக்க என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேர் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்து கூட ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் நம்ம சாமி கிட்ட வேண்டிட்டு அதை மறந்து போயிருப்போம். அல்லது அந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா அதை சுத்தமா மறந்து போயிருப்போம். இல்ல அலட்சியமாவும் இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு என்ன வேண்டி கொண்டோம் அப்படின்றதையும் மறந்து போயிருக்கோம். ஒரு சிலர் வந்துட்டு அவங்க வேண்டின விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அதை செய்ய முடியாம போனனால அவங்களுக்கு மனசுல ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். அந்த நெருடல இருந்து எப்படி விடுபடணும், அந்த பிரார்த்தனைக்குரிய நேர்த்தி கடன் என்ன, அது எப்படி செலுத்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மள பெரும்பாலானோர் நம்ம நம்மளோட இஷ்ட தெய்வம் இல்ல குலதெய்வம் தாங்க நம்ம வேண்டுதல் வைப்போம். அதையும் மீறி நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க வேற கடவுள் கிட்ட அப்படின்னா, நீங்க எந்த கடவுளை வேண்டியிருக்கீங்களோ அந்த கடவுள் ஞாபகம் இருக்குன்னா நீங்க அந்த கோவிலுக்கே நீங்க கோவில்ல திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு உதவி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கோவில்ல நீங்க அந்த கோவிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரலாம். அப்படி இல்லைன்னா கோவில்ல நீங்க சாமிக்கு நேர் எதிரில் இருக்கிற கண்ணாடி மாட்டியிருப்பாங்க, அந்த கண்ணாடி வாங்கி தரலாம். இல்ல கோவில்ல அடிக்கிறதுக்கு கோவில் மணி வாங்கி தரலாம். சுவாமிக்கு ஏற்றப்படும் விளக்கு, சுவாமி சன்னதிக்கு பக்கத்துல ஏற்றப்படும் விளக்கு, கோவில் கிணறு இருக்கு அப்படின்னா அந்த கிணத்துக்கு போடக்கூடிய வாளி, இது போன்ற ஏதாவது ஒரு கோவிலுக்குள்ளாரியே அந்த பொருள் எப்பயும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய நேர்த்தி கடனுக்கான சிறந்த பரிகாரமா இருக்கும் அப்படின்றது ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை ஒரு விஷயத்தை வேண்டி அதை பழிக்கலைன்னா கூட இந்த நேர்த்தி கடனை செலுத்துவதன் மூலம் நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நாம பரிகாரம் செய்யாவிட்டால் ஏதாவது நடந்து விடுமோ என்கின்ற நெருடல் தாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கும் ஒரு காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லபடியா திருமணம் நடந்தால் திருப்பதிக்கு வர 1 பவுன் மோதிரம் போடுறேன் உண்டிலன்னு வேண்டிக்கிறாரு. அவருக்கு நல்லபடியா திருமணமும் நடக்குது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பதிக்கும் போயிட்டு வராங்க. போன இடத்துல அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பவுன் விற்கிற விலைக்கு நம்ம இப்ப இந்த வேண்டுதல் செய்யணுமா, பிறகு பார்த்துக்கலாம்னு தோணுது. ஆனா அந்த ஆலயத்தை விட்டு அவங்க வெளியில வர்றதுக்குள்ளார அவங்களுடைய மனைவி கிட்ட இருந்து 2 பவுன் தங்க சங்கிலி காணாம போயிடுது. இது யதார்த்தமா நடந்திருந்தாலும் நம் கண்களுக்கு அவர் வேண்டிய நேர்த்தி கடனை செலுத்தாதனாலதான் இப்படி நடந்துச்சு, 1க்கு 2 சாமி வசூல் செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். நம்ம எப்போதோ வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் செய்யாத விட்டனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்றது தான் நம்ம மனசுக்கு தோணும். அதனால நீங்க ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வேண்டிட்டு அதை செலுத்த முடியல அப்படின்னா நீங்க அந்த ஆலய திருப்பணி செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவலாம். இல்ல நீங்களே நின்று வேலை செஞ்சு கொடுக்கலாம். இல்ல நான் முன்னவே சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ளார இருக்கிற மாதிரி பொருட்கள் ஏதாவது வாங்கி தரலாம். உதாரணத்துக்கு சுவாமி சன்னதிக்கு வெளியில கதவு இல்லாம இருக்குன்னா நீங்க கதவு போட்டு தரலாம். இல்லைன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி மணி, விளக்கு, கண்ணாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்யறதுனால நம்ம மனசு திருப்தி அடைஞ்சு தானாகவே அந்த விஷயம் நல்லபடியா தான் நடக்கும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை தோணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.